காதல் காதல் எங்கேயும் காதல் என்றென்றும் காதல் என்றென்றும் காதல். என்ன மலரு, எவ்வளவு கதை பேசி சிரிக்க வச்சாலும் சிரிக்கவே மாட்டேங்கிற. எனக்கு என்னமோ மாதிரியா இருக்கு ஐசு, என்னன்னே தெரிய மாட்டேங்குது. சரி, மாத்திரை போட்டியா? போட்டுட்டேன். சரி, அப்ப பேசாம தூங்கு, காலையில எஞ்சி பேசுவோம், சரியா? எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. சரி, அப்ப ஏதாவது விளையாடுவோமா? என்ன விளையாடுறது? ஏதாவது விளையாடுவோம். சரி. அக்கா, நீ விளையாட வரையா? அக்கா. என்னல? அக்கா, இங்க இரு, எஞ்சி உட்காரு. எதுக்கு மலரு? இப்படி வசதியா இருக்கு, நல்லா அப்படியே ஒரு சாச்சு படுக்கிறது. இவ வேற நல்லா ஒரு பக்கம் மிதிச்சுக்கிட்டு இருக்காளா, நல்லா மசாஜ் பண்ண மாதிரி இருக்கு. அக்கா, எந்திரிக்கா, எஞ்சி உட்காரு. ஐய, என்ன மலரு? இது என்னது உங்க கழுத்துல தாலி? ஆமா, தாலி. அக்கா, என்னக்கா உங்க கழுத்துல தாலி எப்படி வந்தது? என்ன மலரு, கல்யாணம் ஆனா தாலி இருக்க தானே செய்யும். அக்கா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? மலரு, என்ன பிள்ள லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? கல்யாணம் ஆமா, கல்யாணம் ஆயிருச்சு மலரு. மலரு, ஆமா மலரு, கல்யாணம் ஆயிருச்சு. உனக்கு ஞாபகம் இல்லையோ? ஆமால்ல? வளரு, கொஞ்சம் பார்த்து பேசு. அக்கா, எப்பக்கா கல்யாணம் ஆனது? என்கிட்ட எல்லாம் சொல்லவே இல்ல. அக்கா, என்னக்கா? ஏக்கா, நான் கல்யாணத்துக்கு வந்தனா? என்னைய கூப்பிட்டியா? ஏக்கா, நீயா போய் முடிச்சுக்கிட்டியா? ஐயோ, நான் என்ன சொல்லுவேன்? மைனி! அக்கா, என்னக்கா மைனியை கூப்பிடுற? இரு மலரு, இரு. என்னாச்சு? மலரு, இப்ப கேளு உன் சந்தேகத்தை எல்லாம். சந்தேகமா? என்ன சந்தேகம் மலருது? மைனி, அக்காவுக்கு எப்ப கல்யாணம் ஆனது? சொல்லுங்க மைனி, அக்காவுக்கு எப்ப கல்யாணம் ஆனது? அது ஒரு வருஷம் ஆக போகுது. அக்காவுக்கு ரொம்ப நாளா கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கல்ல, அமைஞ்சிருச்சா அப்புறம்? ஆமா மலரு, உங்க அக்காவை நிறைய பேர் பொண்ணு பார்த்துட்டு போனாங்கல்ல, அதுல முன்னாடி ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து பொண்ணு பார்த்துட்டு போனாரு, உனக்கு ஞாபகம் இருக்கா? ஆமா, ஒரு தடவை சொல்லியிருக்கீங்க, ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து அக்காவை பொண்ணு கேட்டாருன்னு. அந்த மாப்பிள்ளைக்கு தான் முடிச்சு வச்சிருக்கு. அப்படியே மைனி? ஆமா மலரு. அக்கா, அப்ப நீ போலீஸ்காரர் பொண்டாட்டியா? ஆமா மலரு. அக்கா, நான் பிஎட் ஃபைனல் இயர் படிக்கும் போது தானே நீ என்கிட்ட போன்ல சொன்ன ஒரு போலீஸ் மாப்பிள்ள வந்து என்னை பொண்ணு கேட்டுட்டு போனாருன்னு. அப்ப நீ என்ன சொன்ன? சீச்சி, போலீஸ் மாப்பிள்ளைக்கெல்லாம் நான் வாக்கப்பட மாட்டேன்ப்பா, அப்புறம் எல்லாரும் என்ன டூ துப்பாக்கி போலீஸ்காரன் பொண்டாட்டி அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்கன்னு சொன்னேல. கடைசியில நீ போலீஸ்கார மாப்பிள்ளைக்கே வாக்கப்பட்டுட்டியா? சும்மா இரு மலரு. அக்கா, உன் கல்யாணத்துக்கு நான் வந்தனா? வந்த. அப்படின்னா மைனி, அப்போ எனக்கு எப்ப ஆக்சிடென்ட் ஆனது? நான் காலேஜ் முடிச்சு வரும்போது பஸ்ல வந்துகிட்டு இருக்கும்போது ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு நினைச்சேன். அப்போ ஒரு வருஷம் கிட்ட ஆக போகுதுல்ல மைனி, எனக்கு அப்ப ஆக்சிடென்ட் ஆகி இவ்வளவு நாள் நான் பெட்ல இருந்தேனா? நீ இப்படி எல்லாம் கேட்டா நான் என்ன சொல்ல? சொல்லுங்க மைனி. இல்ல மலரு, இல்ல, நீ பிஎட் முடிச்சிட்டு ஒரு ஸ்கூல்ல எல்லாம் வேலை பார்த்த, அப்பதான் உங்க அக்காவுக்கு மாப்பிள்ளை அமைஞ்சு கல்யாணம் நடந்தது. அப்புறம் இப்பதான் ஆக்சிடென்ட் ஆச்சு. இப்பதானா? அதான பார்த்தேன். நான் கூட ரொம்ப நாள் பெட்ல இருந்து உங்களை கஷ்டப்படுத்திட்டோமோன்னு நினைச்சேன். அப்ப நான் வேலை முடிஞ்சு பஸ்ல வரும்போது அடிபட்டுருச்சா, இல்ல வேலைக்கு போகும்போதா? போகும்போதா? சரி இருக்கும். எப்ப பார்த்தாலும் அந்த மினி பஸ்ல கூட்டமா தான் இருக்கும். நான் போற பஸ்ல நான் நம்ம முன்னாடி ஸ்டாப்ல ஏறி உட்காந்துறதுனால உட்காந்துக்குவேன். மத்த எல்லாரும் தொங்கிக்கிட்டு தான் மேனி வருவாங்க. நான் கூட நினைப்பேன், என்னைக்கு இந்த பஸ் கவர போகுதுன்னு தெரியலன்னு. அதே மாதிரியே கவுந்துருச்சா? ஆமா மலரு, ஆமா. மைனி, அக்காவோட கல்யாண ஆல்பம் எங்க இருக்கு? கல்யாண ஆல்பமா? அதை கேட்டா நான் என்ன செய்வேன்? மலரு, என்ன இது? உங்க அக்காவோட கல்யாண ஆல்பத்தை நானே இன்னும் பார்க்கல தெரியுமா? இவதான் எங்கேயோ எடுத்துட்டு போறேன்ட்டு தொலைச்சிட்டா. அட அக்கா, கல்யாண ஆல்பத்தை தொலைக்க கண்டமா? நீ எல்லாம் எப்படித்தான் போலீஸ்காரருக்கு வயசா இருக்கியோ? நீ தொலைச்சிட்டேன்னு சொல்ல வேண்டியதானே, என் மேல தூக்கி பழிய போட்ட. அவசரத்துக்கு உன் பேரு தான் மலரு வாயில வந்தது. வரும் மலரு. ஆமால, நான் தொலைச்சிட்டேன். சரி, அப்படின்னா அந்த ஸ்டுடியோல போய் இன்னொரு காப்பி வாங்கியிருக்க வேண்டியதானே? இப்படியெல்லாம் நீ கேள்வி கேட்பேன்னு நான் நினைச்சே பார்க்கல. என்னக்கா? மலரு, ஆல்பத்துல இன்னொரு காப்பி வாங்குவோம். கண்டிப்பா வாங்கணும் மைனி, அதை நான் பார்க்கணும். ஏன்னா கல்யாணத்துக்கு நான் வந்தது எனக்கு ஞாபகமே இல்ல. அக்காவோட கல்யாணத்துல நான் இருந்திருக்கேன், ஆனா அது எனக்கு
எனக்கு தெரியவே இல்ல. இப்ப நான் ஆல்பத்தை பார்த்தாவது சந்தோஷப்பட்டுக்கிறேன்ல மைனி. கண்டிப்பா வாங்கணும். வாங்குவோம் வாங்குவோம். ம் சரி, இப்ப நீ தூங்கு. காலையில எந்திச்சு பேசலாம் எல்லாத்தையும். தூக்கமே வரமாட்டேங்குது மைனி. மைனி நீங்க போய் நேரத்திலே தூங்குங்க. நாளைக்கு செக்கப்புக்கு வரணும்னு டாக்டர் சொல்லி விட்டாங்கல்ல. நாங்க 3 பேரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு விளையாண்டுட்டு இருந்துட்டு அப்படியே தூங்கிடுறோம். செக்கப்பா? என்ன செக்கப் மைனி? இந்தா அடுத்த கேள்வி கேட்கறா, பதில் சொல்லு. எங்க மைனியே சொல்லட்டும். செக்கப் தான் மலரு, செக்கப் தான். மைனி மாசமா இருக்கேன்ல, அதுக்கு தான். மாசமா இருக்கீங்களா மைனி? மைனி அப்ப அண்ணன் எப்ப ஊர்ல இருந்து வந்தாங்க? எனக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு வரலையா? உங்க அண்ணன் உங்க அக்கா கல்யாணத்துக்கே வந்துட்டாரு மலரு. அப்படியா? அக்கா கல்யாணத்துக்கு வந்தவர் அப்புறமா இங்கேயே தான் இருக்காரா? சூப்பர் மைனி. அப்ப அண்ணன் இங்க வேலை பாக்குறாரா? ஆமா மலரு, இங்கதான் சிவில் கான்ட்ராக்ட் எடுத்து பாக்குறாரு. ஐ சூப்பர். அப்ப அண்ணன் பிசினஸ் மேனா? ஆமா மலரு. ஆனா உங்களுக்கு வயிறே தெரியல மைனி. வயிறு வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் சிங்கிள் பிளேட்லயே சாரியை கட்டி மறைச்சுக்கிட்டு இருக்கேன் மலரு. ஏன் மைனி, எப்படினாலும் போக போக வயிறு பெருசாக தானே செய்யும். ஆமா, முதல்ல ஒரு 5 மாசத்துக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு டாக்டர் அம்மா சொல்லி இருக்காங்க. இவங்களும் உங்க அம்மாவும் உங்க அண்ணனும் தான் கண்ணு பட்டுரும்னு சொல்லி அப்படியே என்னை சேலையை கட்ட சொல்றாங்க. அது ரொம்ப நாள் கழிச்சு உண்டாயிருக்கும்ல, அதனால. சரிங்க மைனி. சரி மலரு, ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம், நீ தூங்கு. எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது மைனி. ஆமா மைனி, அக்காவுக்கு கல்யாணம் முடிச்சிருச்சு. அப்புறம் அக்கா அவங்க வீட்ல இருக்காம இங்க இருக்கா? உனக்காக தான் இங்க இருக்கா. உனக்கு உடம்பு சரியில்லைல, அதனால உன் கூட துணைக்கு இருக்கணும்னு இங்க இருக்கா. நான் ஒரு 2 நாள்ல போயிடுவா. அதெல்லாம் போக மாட்டேன் மைனி, இருப்பேன், இங்கதான் இருப்பேன். அக்கா உன் வீடு எங்க இருக்கு? இங்கதான்ல, பக்கத்துல போலீஸ் குவார்டர்ஸ் இருக்குல்ல, அங்கதான் இருக்கும். கவர்மெண்ட் குவார்டர்ஸா? கலக்கு கலக்கு. ஏன் மலரு, உனக்கு வேற எதுவும் ஞாபகத்துக்கு வரலையா? வேற என்ன இருக்கா? இல்ல என் கல்யாணத்தப்ப நடந்தது, என் கல்யாணத்துக்கு நீ வந்தது, அங்க நடந்த விஷயம் அதெல்லாம் சும்மா இரு மலரு. இல்லையே. நல்லா யோசிச்சு பாரு. நீ ஸ்கூலுக்கு வேலைக்கு போனது, அங்க நடந்தது, அப்புறம் எனக்கு கல்யாணம் நடந்தது, கல்யாண மண்டபத்தில் நடந்தது, எதுவுமே ஞாபகத்துக்கு இல்லையா? நல்லா யோசி, கொஞ்சம் யோசி. இல்லையேக்கா, எதுவுமே ஞாபகத்துக்கு வரலையே. எனக்கு அண்ணன் வந்ததே ஞாபகத்துக்கு வரல. எப்ப அண்ணன் வந்தாருன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். கல்யாணம், உன் கல்யாணத்தப்போ இல்லையே. அம்மா மைனி. என்ன மலரு, என்னாச்சு? தலை ரொம்ப வலிக்குது மைனி. ஏம்மா என்னாச்சுமா? தெரியல மைனி, ரொம்ப வலிக்குது. மலரு நீ ஒன்னும் யோசிக்காத, உன்னை ஒன்னும் யோசிக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. அமைதியா இரு. இப்ப ரொம்ப வலிக்குது மைனி. ஏ வளரு, சும்மா இருக்க மாட்டியா? அவளை போய் என்னத்துக்கு யோசின்னு இருக்க? மறந்து போய் சொல்லிட்டேன் மைனி. இந்த மலரு, இந்த மாத்திரையை போட்டு தண்ணியை குடி. சரி படுத்துக்கோ. என்ன ஐசு, டாக்டருக்கு எதுவும் ஃபோன் போட்டு ஒரு வார்த்தை சொல்லுவோமா? என்னன்னு கேப்பமா? இது பிடில வளரு. ஏக்கா எனக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குதுக்கா. சாரில, நான் உன்னை யோசிக்க சொல்ல மாட்டேன். உனக்கா ஞாபகம் வந்தா சொல்லு. என்ன? ஏக்கா கருப்பன் எனக்கு ஃபோன் போட சொன்னனே, போட்டிங்களா? இப்பதான் ஐசு ஃபோன் போட்டேன். ஒரு 5 நிமிஷம் ஆகுது ஃபோன் போட்டுட்டு தான் அப்படியே வரேன். எங்க அவர் வீட்டையே சுத்தி வராரு. நான் ஃபோன் எடுத்தாலே உடனே பக்கத்துல வந்து நின்று யாருக்கு ஃபோன் போடுறேன்னு கேட்கறாரு. நான் என்ன செய்ய முடியும்? இப்பதான் கொஞ்சம் வெளியே போனாரா, உடனே ஃபோன் போட்டு சொல்லிட்டேன், இந்த 10 நிமிஷத்துல வாரேன்னு இருக்காரு. டாக்டருக்கு ஃபோன் போட்டு ஒரு வார்த்தை சொல்லிடுவோமா? மாத்திரை போட்டிருக்கால்லக்கா, வலி குறையுதான்னு பார்ப்போம். திடீர்னு வலி வந்தா இந்த மாத்திரையை போட சொல்லியிருக்காங்கன்னு நீங்க சொன்னீங்கல்ல, அதனாலதான் படக்குன்னு எடுத்து கொடுத்தேன். சரி அப்ப வலி குறையலேன்னா ஃபோன் போடுவோம். ஆனா முதல்ல ஏன் சொல்லலேன்னு அப்புறம் வைய மாட்டாங்கல்ல. ஆமா, அதுக்கும் யோசனையா தான் இருக்கு. சரி அண்ணன் இப்ப வருவார்ல, அவர் கார்ல தானே வருவாரு. அப்படி திடீர்னு வலி கூடிருச்சுன்னா அவர் கார்லயே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடலாம். சரி அப்போ மலரு, இப்ப வலி எப்படில இருக்கு? இன்னும் கொஞ்சம் வலிக்கதான் செய்யுது ஐசு. சரி அழுகாத, இன்னமே வலிக்காம பாத்துக்கிடுவோம். என்ன? ஆனா எனக்கு எவ்வளவு யோசிச்சாலும் ஞாபகம் வர மாட்டேங்குது ஐசு, வலிக்கதான் செய்யுது. சரி நீ ஒன்னும் யோசிக்க வேண்டாம், உனக்கா ஞாபகம் வந்தா பாப்போம். என்ன? சரி தூங்குறியா? எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது ஐசு. இங்க வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கே பிடிக்கல. மொட்டை மாடியில வேணா போய் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரட்டுமா? அது சரி, வெளியில பனி எப்படி கொட்டுதுன்னு தெரியுமா?
எனக்கு இங்க ரூமுக்குள்ள இருக்கவே பிடிக்கல. ஹால்ல போய் வேணா கொஞ்ச நேரம் உட்காந்துருப்போமா? அங்க இருந்து தானே இங்க வந்தோம், அங்க இருக்கவும் பிடிக்கல. தூக்கமும் வர மாட்டேங்குது. நான் என்ன செய்வேன் ஐசு? அக்கா அண்ணன் தான்க்கா வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். வாசல்ல போய் பார்த்துட்டு வரட்டுமா? வா, நானும் வரேன். மலரு இரு, இந்த வந்துடுறேன். எங்க போற ஐசு? இந்த எங்க வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன்ல, எங்க அப்பா கால் பண்றாரு. போயிட்டு சீக்கிரம் வந்துரு. வந்துடுறேன். வளரு பாத்துக்கோ, நீ உட்காந்து அழுதுகிட்டு இருக்காத. சரியில்ல. மாப்பிள தம்பி. என்னக்கா, என்னாச்சு மலருக்கு? ஒண்ணும் இல்ல மாப்பிள தம்பி, நல்லாதான் இருக்கா. அது அவளுக்கு ஒரு மாதிரியா இருக்கு, என்னமோ மாதிரி இருக்குன்னே சொல்லிக்கிட்டு இருக்கா. தூக்கமும் வரமாட்டேங்குதுங்கிறா. ஹாஸ்பிட்டல்ல எதையோ விட்டுட்டு வந்துட்டோம்னே சொல்லிக்கிட்டு இருக்கா. என்னன்னே தெரியல. ஆனா எல்லாத்தையும் எடுத்துட்டு தான் வந்திருக்கோம். அதான் ஐசு சொல்றா, நீங்க ஹாஸ்பிட்டல்ல ரூமுக்கு வெளியவே இருந்தீங்கல்ல, அப்புறம் இங்க நாங்க வீட்டுக்கு வரும்போதும் வீடு வரைக்கும் கூடயே வந்தீங்கல்ல, அதனால அவளுக்கு ஒன்றும் தோணல. இப்ப நீங்க அவளுக்கு பக்கத்துல இல்லாததுனால அவ எதையோ மிஸ் பண்ற மாதிரி ஃபீல் பண்றான்னு சொல்றா. எனக்கு அப்படி தோணுது, அதனால அதை சொன்னேன். முன்னாடி ஒரு தடவை மலர் என்கிட்ட சொல்லியிருக்கானே, ஒரு நாள் கூட உங்களை பார்க்காம அவளால் இருக்கவே முடியாதுன்னு. இப்போ ஹாஸ்பிட்டலில் அவள் உங்களை பார்க்கலைனாலும் நீங்கள் அவளை பார்த்துக்கிட்டே அவள் பக்கத்துலேயே தான் இருந்தீங்க. இன்னைக்கு வீடு வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டு தான் போனீங்க. ஆனால் இப்போ நீங்கள் இங்கே இல்லாததுனால அவள் உங்களை தேடுறான்னு நினைக்கிறேன். வந்ததுலேருந்து புலம்பிக்கிட்டே இருக்கா. இப்பவும் பாருங்க, இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் தூங்கவே மாட்டேங்கிறா. அக்கா இது குடிங்க. என்ன மாப்பிள தம்பி? இந்த சேலையை மலர்கிட்ட கொடுங்க. பெட்ல இதை விரிச்சு விடுங்க, இல்லாட்டி மலர்கிட்ட கொடுங்க, அவங்க பாத்துக்குவாங்க. என்னன்னு கேட்டா நான் சொல்ற மாதிரி சொல்லி கொடுங்க. நீங்க போங்கக்கா, மலரை தூங்க வைங்க, நான் இங்கே இருக்கேன். மாப்பிள தம்பி, விடிய விடிய வெளியவே நிப்பீங்களா? வெளியெல்லாம் நிக்க மாட்டேன்க்கா, காருக்குள்ள இருந்துக்குவேன். ஏற்கனவே விடிய விடிய காருக்குள்ளேயே இருந்த அனுபவம்லாம் இருக்கு. ஆமா மாப்பிள தம்பி. போங்கக்கா, போய் மலர்கிட்ட இந்த சேலையை கொடுங்க. என்னை அறியாமல் மனம் பறித்தாய், உன்னை மறவேதடி. நிஜம் புரியாத நிலையடைந்தேன், எதுவரை சொல்லடி. காலந்தோறும் நெஞ்சில் வாழும் உங்கள் காதல் ஞாபகங்கள் தினம் தினம் கனவெல்லாம் நீதானே. விழியே உனக்கே உயிரானேன். வாக்கா, நம்மளும் போய் கொஞ்ச நேரம் வெளியே நின்னுட்டு வருவோம். இருல, இங்கே இரு. இந்த இப்ப மைனி வந்துருவாங்க. மலரு இங்க பாரு. என்ன மைனி இது? காட்டன் சேலை யாருடுது? நம்ம திருவிழா ஒரு மாரியம்மன் கோவில்ல தண்ணி ஊத்த போவோம்ல. ஆமா, அந்த மாரியம்மன் கோயில்ல இருக்கிற சாமி தெருவுல ஊர்வலம் வரும்போது எல்லாரும் சேலை சாத்துவாங்கல்ல, அதையெல்லாம் கடைசியில திருவிழா முடிஞ்சதும் ஏலம் விடுவாங்கல்ல, அதுல ஏலம் எடுத்த சேலை. சாமி சேலையா மைனி? ஆமா மலரு, சாமி சேலை தான். இது எதுக்கு மைனி இப்ப கொண்டு வந்தீங்க? இல்ல மலரு, உனக்கு தூக்கம் வரலன்னு சொன்னேல, ஒரு மாதிரியா இருக்குன்னு சொன்னேல, இதை பெட்ல விரிச்சு இது மேல படுத்துக்கோ, இல்லாட்டி நீ படுத்துட்டு இதை மூடிக்கிறதுக்குனால வச்சுக்கோ. மைனி நல்ல சேலையா இருக்கு, நான் கட்டிக்கவா? கட்டுறதுக்கு வேற சேலை எடுப்போம், இப்ப நீ இதை நான் சொன்ன மாதிரி செய். ஆமா மைனி, எனக்கு சரியா சேலையே கட்ட தெரியாது, இதுல நான் இந்த காட்டன் சேலையை வேற கட்டி அழுத்து போவேன். சேலை அப்புறம் கட்ட பழகலாம், இப்ப நீ இதை நான் சொன்ன மாதிரி செய். மைனி, நான் ஸ்கூலுக்கு என்ன ட்ரெஸ் போட்டுட்டு போவேன்? நீ சேலை தான் கட்டிட்டு போவ. தட்டக்கா பத்தக்கான்னு கட்டிட்டு போவனா? நல்லா கட்டுவ மலரு, நல்லா கட்டுவ. சரி, இப்ப நீ தூங்கு. தூக்கம் வருமா மைனி? வரும்மா, தூங்கு தூங்கு. மலரு, தூக்கம் வருதாம்மா? நல்லா இருக்கு மைனி இப்ப. சரி சரி, தூங்கு. நீ கண்ணியே, உன்னை கைவிட மாட்டேன். சத்தியம் சத்தியம் இது சத்தியமே. மாலை சூடிய காலை கதிரின் மேலே, சத்தியம் சத்தியம் இது சத்தியமே. ஒரு குழந்தை போலே, ஒரு வைரம் போலே,
தூய்மையான என் சத்தியம் புனிதமானது. தூங்கிட்டாளா? எப்பா, ஒரு வழியா தூங்கிட்டாயா. மயிலக்கா, நீங்க போங்க, போய் தூங்குங்க. நானும் வளரும் இங்க இருக்கோம். இருக்கே ஐசு. சரி, நானும் மாப்பிள்ளை தம்பி வெளியே நிக்கிறாரு, போய் அவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்படியே போய் தூங்குறேன். நீங்க 2 பேரும் மலருக்கு ஆளுக்கு ஒரு பக்கமா படுத்துக்கோங்க. என்ன ஏதாவது வேணும்னா என்கிட்ட சொல்லு. நான் பாத்துக்கிறேன்க்கா, நீங்க போங்க. அக்கா மாப்பிள்ளை தம்பி, மலரு தூங்கிட்டா. தூங்கிட்டாங்களா? சரி. ஆமா மாப்பிள்ளை தம்பி, அந்த சேலையை கொண்டு போய் அவகிட்ட கொடுத்ததும் இதை நான் கட்டிக்கவா மைனின்னு கேட்டா. அப்புறம் கட்டுறதுக்கு வேற எடுப்போம், இப்போதைக்கு நீ இதை மூடி படுத்துக்கோன்னு சொன்னேன். மலரோட சேலையெல்லாம் நான் எடுத்துட்டு வர்றேன்க்கா. சரிக்கா, ரொம்ப நேரமாச்சு, நீங்களும் போய் தூங்குங்க, போங்க. மாப்பிள்ளை தம்பி, எப்படி விடிய விடிய இங்கேயே தான் இருக்க போறீங்க? வீட்டுக்கு போங்க மாப்பிள்ளை தம்பி, எதுவும் ஒண்ணுன்னா நான் உடனே ஃபோன் பண்றேன். இல்லக்கா, மலர் தூங்கட்டும், நான் இங்கே இருக்கேன். நீங்க போய் படுத்துக்கோங்க. மச்சான் என்ன சொல்றாரு? எங்க அவர் வீட்டையே சுத்திக்கிட்டு இருந்தாரு. உங்களுக்கு ஃபோன் பண்ணல, அப்பதான் வெளியே போனாரு, இன்னும் வரல. நேரம் ரொம்ப ஆச்சேக்கா. வருவார். சரிக்கா, நான் இங்க இருக்கேன், நீங்க உள்ள போய் தூங்குங்க, நேரமாச்சு, போங்க. பார்த்து இருந்துக்கோங்க மாப்பிள்ளை தம்பி, எதுவும் ஒண்ணுன்னா எனக்கு உடனே ஃபோன் போடுங்க, நான் வரேன். சரிங்கக்கா, சரி, போங்க போய் படுத்துக்கோங்க. சரி. மாப்பிள என்ன இங்க? என் பொண்டாட்டிக்கு தூக்கம் வரலையா மச்சான், அதான் வந்தேன். அப்படின்னு உங்களுக்கு யார் தகவல் சொன்னது இந்த வீட்ல இருந்து? யாரும் தகவல் சொல்லல, எனக்கும் தூக்கம் வரல, அதான் என் பொண்டாட்டிக்கும் தூக்கம் வந்திருக்காதுன்னு நினைச்சு வந்தேன். ஆஹா, பேச்சில சந்தோஷம் துள்ளுதே. என்ன உங்க தம்பியை அந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டீங்களா? மலரை கூட்டிட்டு போக வந்தீங்களா? எதுக்கு? என் தம்பி அந்த வீட்டுல தான் இருப்பான், கூடி சீக்கிரம் உங்க தங்கச்சியும் அங்க வந்துருவாங்க. அதெல்லாம் கனவுல கூட நடக்காது. சரி, இப்ப எதுக்கு இங்க நிக்கிறீங்க? ஏன், இது என்ன எங்க மாமனார் போட்டவரோடா? என்ன மாப்பிள? வள்ளி மணவாளனோட மாப்பிள்ள. மாப்பிளைக்கு பேச்சில சேட்டை குறையவே மாட்டேங்குது. அது நான் பிறக்கும் போது என் கூடவே பிறந்தது மச்சான், நான் இருக்கிற வரைக்கும் அதுவும் இருக்கும். ஓஹோ. ஆமா. அப்படி இப்படி வந்து வாசல்ல காத்து கிடந்தா என் தங்கச்சியை கூட்டிட்டு போயிடலாம்னு நினைப்பா. அதுக்கெல்லாம் நான் என்னைக்கும் அனுமதிக்க மாட்டேன். நீங்களே அனுமதிச்சாலும் என் தங்க பிள்ளைய இப்ப அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போற ஐடியா எனக்கு இல்ல. அப்புறம் அதுக்கு ஒரு சில வேலைகள்லாம் செய்ய வேண்டியதா இருக்கு. வருவேன், அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு ஒரு நாள் வருவேன், வந்து உங்க எல்லார் முன்னாடியும் வச்சு என் தங்க பிள்ளைய லட்டு மாதிரி தூக்கிட்டு போவேன். என்ன வேலை மாப்பிள? நீங்க என்ன வேலை பார்த்தாலும் உங்க தம்பி அங்க இருக்கிற வரைக்கும் என் தங்கச்சி அங்க அனுப்ப மாட்டேன், இது உறுதி. பாப்போம். போங்க மச்சான், போய் தூங்குங்க. குட் நைட். குட் நைட்.